வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி சிவன் சம்பா கையால் அறுவடை பண்ணலான்னு வந்திருக்கோம். காலையிலே வந்திருக்கோம். பனிமூட்டம், எங்கே பார்த்தாலும் ஒரே பனிமூட்டமாக இருக்குது. இப்போ கையால் அறுவடை பண்ண ஆட்கள் இல்லை, அதனால் நான் தனியாகவே வந்திருக்கேன். படிச்சுட்டா உழைக்கிறது கேவலம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இன்றைய கல்வி முறை நம்முடைய இளைஞர்களையும் அப்படி தான் நிறுத்தியிருக்கு. உழைச்சி வாழ்கிறது கேவலம். வணிக நிறுவனங்களில் பொதுவாக அந்த கடைகள் எல்லாம் போய் நாள் கணக்கில் கால் கடுக்க நிற்கிறது கௌரவம். இந்த மாதிரி சேத்துல இறங்குறது கேவலம் படிச்சுட்டா அப்படிங்கிறத நம்ம இன்றைய கல்வி முறை போதிச்சிருக்கு. அதனால் ஆட்கள் கிடைக்காம நம்ம தனியால் அறுவடை செய்ய வந்திருக்கோம். இதில் நிறைய மயில்கள் சாப்பிட்டுட்டாங்க. இங்கே பாருங்கள், மயில்கள் சாப்பிட்டு மீதி உள்ளதை நம்ம அறுவடை செய்கிறோம். இதை மயில்கள் உருவிட்டு இப்படி தான் சாப்பிடுவாங்க. மயில்கள் அப்படியே அழகாக உருவிடுவாங்க. இந்த பக்கம் பூரா மயில்கள் முழுக்க சாப்பிட்ருக்காங்க. அப்புறம் மீதி இருக்கிறத நாம் அறுவடை செய்வோம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். நம்ம ஏன் இப்போ காலையிலே அறுவடை செய்கிறோம் அப்படின்னா, பனிப்பதத்தில் ஏதாவது ஈரமாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த பனிப்பதத்தில் அறுக்கும்போது இந்த நெல் உதிராது. இந்த நெல் கீழே உதிராது. இது நல்லா சொடிஞ்சு போயிருக்கு, இல்லைன்னா கீழே உதிர்ந்துடும். இப்போ வெயில் நேரத்தில் அதை அறுத்தோம் அப்படின்னா இந்த நெல் என்னாகும், கீழே கொட்டிடும். அறுக்கும்போது இப்படி தூக்கலாம் முடியாது. அதனால தான் பனிப்பதத்தில் அறுப்பாங்க. நம்ம முன்னோர்கள் எல்லாம் காலையில் 6 மணிக்கெல்லாம் வயலில் வேலை செய்கிறதுக்கான காரணம் அதுதான். சோர்வு அடைய மாட்டாங்க. வெயில் நேரத்தில் சோர்வடையாது. வெயில் நேரத்தில் ரொம்ப சோர்வடைஞ்சிரும் உடம்பு. அதனால் வெயில் வர்றதுக்கு முன்னாடி 6 மணிக்கெல்லாம் வயலுக்கு வந்துடுவாங்க. இந்த அறுவடை பணியாக இருந்தாலும் சரி, உழவு பணி, இது எல்லாமே செஞ்சுருவாங்க. இதனால் பல நன்மைகள் உண்டு. வாழ்த்துக்கள் உறவுகளே.